பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே மன வருத்தத்தில் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கோமதி, ஏம்மா நீ ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, அவளுக்கு வேறு தலைவலிக்கு அப்படி இப்படின்ட்டு கிடக்கா, நீ வேறு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கியம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லத்த அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, நீனும் செந்திலும் போனீங்களே என்னாச்சு? கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்த, அர்ச்சனைலாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. பிறகு என்னம்மா உங்கள் அப்பாவை பார்க்க முடியலன்னு வருத்தப்படுதியா அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லத்த அப்படிங்கிறாங்க. அப்போ என்னம்மா, உங்கள் அப்பா வந்து ஒரு கடை வச்சுருக்காருல, அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோமா? நீ வேணா உங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. அத்தை நான் பார்த்துட்டேன் எங்கள் அப்பாவை அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன்டி அழுற, உங்கள் அப்பாவை எப்படி பார்த்த நீ அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு நானும் என் வீட்டுக்காரரும் அர்ச்சனை பண்ண போனோம்ல, அப்போ அவங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ உங்கள் அப்பா என்ன எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த ஆமாத்த, எனக்கு பிறந்தநாளில் நான் நல்லா உங்கள் முறையில் முடிக்கணும்னு நினச்சேன், உன் முறையில் முடிச்சிட்டேன், இன்றைக்கி நாளில் விளங்குன மாதிரி தான் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தான் பேசினாரா அப்படிங்கிறாங்க. பிறகு என்னத்த நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இப்படி பேசுனது என்னால் தாங்கிக்க முடியல வைக்க முடியல அப்படி இப்படிங்கிறாங்க. பிறகு லவ் மேரேஜ் பண்ணவங்கள கொஞ்சுவாங்களா, அவங்களுக்கு வேண்டிய பையனை வந்து அவங்க பார்த்து வச்சுருக்காங்க, உனக்கு பார்த்து வச்சுருந்தாங்க. அந்த பையன் அரசு ஊழியர். சரி என் பையன் எந்த வேலைக்கும் போகல, அது போக வந்து என் வீட்டுக்காரர் மளிகை கடையில் வேலை தான் பார்க்கான். அப்படிங்கும்போது நமக்கு நினச்ச மாப்பிள்ளையை அவள் கெட்டலையே, நம்ம ஆசையாக வளர்த்த மூத்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் தான் இருக்கும். அதுபோக நம்ம இளைய பொண்ணு இருக்கா, அவளுக்கும் ஏதாவது மைனஸ் ஏதாச்சும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கோவப்படுவாங்க. உங்கள் வீட்லேயாவது அப்படி தான் நடந்துச்சு, நானும் மாமாவும் கல்யாணம் முடிக்கும் போது இதை விட பயங்கரமாலாம் நடந்துச்சு. அதை நீ சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அதுக்கு பல மணி நேரம் ஆகும். என்ன நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, சரி எல்லாரும் நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் உனக்கும் செந்திலுக்கும் ஒரு பையனோ பொண்ணோ பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்கள பார்க்கறதுக்காவது வருவாங்க. இப்போ உங்கள் அம்மா அவன்கிட்ட பேசுகிறாங்க வைக்கிறாங்க, உங்கள் அம்மா அவன்கிட்ட பேசுனாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் மீனா எப்படி இருக்கேன்னு சொல்லி தான் கேட்டாங்க, அது போக எங்கள் அப்பாவை சமரசம் மட்டும் தான் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ அப்போ அந்த வகையில் கொடுத்து வச்சவ தான். நான் எங்கள் வீட்டில் கல்யாணம் முடிச்சுட்டு போகும்போது இன்றைக்கி இருக்க எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அப்போ கூட எங்கள் அம்மா கூட என்கிட்ட ஒழுங்காக பேசலை. ஆனால் உங்கள் அம்மா இந்த கல்யாண வீட்டில் நீ வெறுங்கலத்தோடு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வந்து 4 பேர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகையை கொண்டு உன்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. அதுபோக இப்போ நீங்கள் கோயிலில் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுதேன். அப்படிங்கும்போது நீ கவலைப்படவே கூடாது, உங்கள் அப்பாவும் மனம் மாறி உன்னை தேடி வருவார் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் மீனா, உன் குணத்துக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் கூட நம்ம வீட்டுக்கு வந்து டவார்னு ஒரு பொண்ணு வரால, வந்தோடனே அந்த கூட்டு குடும்பத்தை சதிச்சிருவாளே என்னமோ தெரியலையே, இவன் வேறு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கானே, என்ன போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்த பிறகு தான் தெரியுது, இந்த கூட்டு குடும்பத்தை வந்து மேலும் நீ வந்து ஒருங்கிணைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான பொண்ணு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி உங்கள் அப்பாவுக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன இப்போதைக்கு கோவத்தில் இருக்கார். நான் ஒரு மாமியார், நான் இத்தனைக்கும் வந்து அடுத்தவங்க தான், என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்கிறேன்டி, நான் உன் புருஷனை வச்சு தானே உனக்கு உறவு. என்ன நானே வந்து உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறேன், அதுபோக நீ வந்து என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க. இதே பாசத்தை நீ உங்கள் அப்பா அம்மா மேலே கண்டிப்பாக கூடுதலாகவே வச்சுருப்ப. அப்படி வச்சுருக்கும்போது வந்து அவங்களுக்கு அது தெரியத்தானே செய்யும். நம்ம கூட இருக்கும்போது நம்ம பொண்ணு எவ்வளோ அன்பாக இருந்தா, அவளை கஷ்டப்படுத்திட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மனசும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும். இதான் உண்மை. உங்கள் அப்பா பிறந்தநாளுக்கு வந்து நீ வந்து சிறப்பாக பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி பேசினதாக செந்தில் சொன்னான். எனக்கு சிறப்பாக பண்ண முடியுமா என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் வந்து செந்தில் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க அப்பா பிறந்தநாளில் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் வைக்கணும் விருந்துலாம் வைக்கணும்னு சொன்னாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் வந்து நம்ம வீட்டில் அதுக்கு சாத்தியம் இல்லை மீனா. ஆனால் ஒன்று செய்யலாம் மீனா, உங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து விருந்து மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா சிரிக்கிறாங்க. உண்மையிலே அப்படி நடக்குமாத்த அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நடக்கும் சரியா, நீ முதல்ல இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸுக்கு லீவ் சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் காலையிலே சொல்லிட்டேன், எனக்கு தான் மனசு சரியில்லையே அதான் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு மனசு சரியில்லாமல் இருக்கக்கூடாது சரியா. நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோமோ அந்த அளவுக்கு உங்கள் அப்பாவோட ஆயுள் நீடிக்கும். இப்போ நீ வந்து சந்தோஷமாக இருப்பியே எப்படி இருப்ப அப்படிங்கிறாங்க. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், எங்கள் அப்பா வந்து 100 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நினைக்கல, உங்கள் அப்பா 50வது பிறந்தநாளே இப்படி கொண்டாட நினைக்க, 100வது பிறந்தநாள் கொண்டாட வேண்டாமா, அதுக்கு வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. ஆமாத்த சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. அத்தை சொல்லுத மாதிரி கேளு, என்ன இப்போ நம்ம 2 பேரும் போவோம், போய் உங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத்தனை உணவுகளுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிடுவோம். என்ன வாங்கி அவ்வளோத்தையும் சமைச்சு நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையுமே மதியம் கடையிலேருந்து வர சொல்லுவோம். என்ன அதுபோக 2-3 பேர் பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்கெல்லாம் கூப்பிடுவோம். என்ன அவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்போம். என்ன மீனாவோட அப்பாவுக்கு பிறந்த நாள் நம்ம பார்ட்டி வைக்கன்னு சொல்லிடுவோம். முடிஞ்சு போச்சா,
ரொம்ப ஆட்களை கூப்பிட முடியாது. உங்கள் மாமாவை பற்றி தெரியும். ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா, நம்ம கடைக்கும் நம்ம வீட்டுக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டுப்போம். என்ன பழனி ஃப்ரெண்டு 2 பேர் வருவாங்க, அவங்களையும் கூப்பிட்டுப்போம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம். எல்லாருமே உங்கள் அப்பாவை மனசார வாழ்த்துவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, இந்த உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது உதவி கிடையாது, உங்கள் அப்பா மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருக்கியோ அதை நான் வந்து செய்ய வேண்டிய கடமை என் கடமை இருக்குது. அதுபோக செந்தில் தான் சொன்னான், எங்கள் மாமாவுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு வந்து மீனா வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து எங்கள் அப்பாவுக்கு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. அப்படியாத்தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னாரா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரரே தான் சொன்னார். அதுபோக 2 வயசான ஆட்களையும் கூப்பிடுவோம், 2 3 ஆட்களை எவ்வளோ ஆட்களும் கூப்பிட முடியுமோ கூப்பிடுவோம். என் வீட்டுக்கார் வரதுக்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் உங்கள் அப்பாவை வாழ்த்துவாங்க. பெரியவங்ககிட்ட வாழ்த்துவாங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நல்லது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாத்த அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா 2 பேரும் நம்ம வந்து என்னென்ன வாங்கணும், உங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதை லிஸ்ட் எழுது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மீனா உட்காந்து ஒரு பேப்பரும் பேனாவோட உட்காந்துக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. உடனே என்னத்தை மீனா எழுதிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வேலைக்கு போகல என்னத்தை எழுதிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் அப்பாட்ட பேச மாட்டீங்களே, நீங்கள் ஓடி போனதுனால உங்கள் அப்பா அவமானத்தை தாங்க முடியாமல் பேச மாட்டாருன்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் அப்பாட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, அவங்களும் வந்து இந்த அசிங்கத்தெல்லாம் மறந்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் மீனாவுக்கு சரியான டென்ஷன் ஆகுது. அப்போ கோமதி வராங்க. மயில் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, மீனா வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் பரவாயில்லை, என் அப்பாவை எதிர்த்து அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்சமானதை எழுதுன்னு சொல்கிறேன், எனக்கு அதான் ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மயில் உனக்கு தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியலை, என் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் சரியா, அவங்க அப்பாவுக்கு பிடிச்சமானதெல்லாம் வந்து அவள் சமைக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே மயில் ரொம்பவே சிரிக்கிறாங்க. அத்தை இது ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, மீனாவோட அப்பா மீனாட்ட பேச மாட்டாங்களாம், மீனாவே பிடிக்காதான் இன்றைக்கி நிலமையில். அது வந்து அந்த சூழ்நிலையில் இவா சமைச்சு கொண்டு அவங்க அப்பாட்ட கொடுத்தா அவங்க அப்பா சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. மயில் உனக்கு அறிவு நிறைய தான் இருக்குது, அவங்க அப்பாவுக்கு இந்த சாப்பாடை கொண்டு கொடுக்கல, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் சமைச்சு வயசுக்கு மூத்தவங்ககிட்டையும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்க போகிறான், அன்னதானம் மாதிரி என்ன கொடுக்க போகிறான், 4 பேர் வாழ்த்த போகிறாங்க. அப்படி வாழ்த்தும்போது அப்பாவோட ஆயுள் நீளும் அப்படிங்கிறது அவளோட நம்பிக்கை, நான் என்னோடய நம்பிக்கையாகவும் இருக்குது. அதனால் நீ அதை விமர்சித்து பேசாத, உனக்கு இதில் உன்னோட பங்களிப்பு ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அத்தை நானே சமைச்சு தந்துட்டுமாத்த அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு நான் மட்டும்தான் சமைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நான் ஹெல்ப் எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அத்தை எங்கள் அப்பாவோட பிறந்த நாளுக்கு நான் தானத்தை சமைக்கணும், அவர் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலையும் வாங்கி தந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து அவருக்கு என்னால் 1 ரூபா காசு கூட பிரயோஜனமாக என்னால் பண்ண முடியல. ஆனால் என்னுடைய உழைப்பில் இந்த சாப்பாடை நான் சமைச்சு 4 பேருக்கு கொடுத்து அதன் மூலமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சி எங்கள் அப்பாவுக்கு ஆயுசு நீண்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதை மாமாட்ட சொல்லுவோமா அப்படிங்கிறாங்க. அத்தை மாமாட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாடி எனக்கும் அந்த பயமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நம்ம வந்து அவர்கிட்ட சொல்ல வேணாம், இந்த மாதிரி நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே மாமா வரதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மயிலுக்கு ஓஹோ மாமாவுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து மீனா அப்பாவோட பிறந்த நாளுக்கு இங்கே சாப்பாடு போய் எல்லோரும் கொடுக்குன்னு நினைக்கிங்களா, இதை நான் மாமாட்ட போட்டு கொடுக்குறேன், இந்த வீட்டில் ரெண்டகலாம் பண்ணிட்டோம், அதுபோக மீனா அப்பாவோட பிறந்தநாள் இந்த வீட்டில் கொண்டாடி விடக்கூடாது. அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் என்னோடய கொடி பறக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த நாளும் இந்த வீட்டில் பிரச்சனையாகவே இருக்கணும், என்றைக்காவது ஒரு நாள் சுமூகமாக இருந்துச்சுன்னா இது சரியே வராது, இந்த மயில் யாருன்னே தெரியாமல் போயிடும். அதனால் மாமாட்ட இது நடந்ததை உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், இவங்க என்ன கடையில் போய் ஜாமான் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, அத்தை வாங்க போமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு தேவையானலாம் எழுதியாமா அப்படிங்கிறாங்க. எழுதிட்டேன் த அப்படிங்கிறாங்க. இதில் கொஞ்சம் மளிகை பொருளும் வீட்டில் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோன் பண்ணி பழனியை கொண்டு வர சொல்லுவோமா அப்படிங்கிறாங்க. அத்தை பழனி சித்தப்பா கொண்டு வந்தால் மாமாவுக்கு தெரிஞ்சிருமில்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம வேறு கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரித்த ஒரு நல்ல கடையில் வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என் புருஷன் கடை நல்ல கடை இல்லைன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லை விளையாட்டு தான் சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்னதுலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் அப்பா ஆட்டுக்கறி நல்ல
நல்லி எலும்பாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவார். அப்போ ஆட்டுக்கறி குழம்பு வைப்பேன் அத்தை. சரி சரி ஆட்டுக்கறி வைப்போம். அப்புறம் வந்து வேறு என்ன நல்லா சாப்பிடுவார் அப்படிங்கிறாங்க. பிரியாணி நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி பிரியாணியும் சமைச்சிடலாம். அது மட்டனா சிக்கனா அப்படிங்கிறாங்க. அத்தை சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க, மட்டன் குழம்பு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி. வேறு வறுத்த முட்டை சாப்பிடுவாங்க, ரைட்டு. வேறு என்னென்ன வேணுமோ அத்தை காடையும் வாங்கி கொடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. சரி வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண பிறகு கோமதி காசு கொடுக்குறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அண்ணன் பிறந்த நாளுக்கு என்னோடய பங்களிப்பும் இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ எனக்கு மருமகன்னா எங்கள் அண்ணன் தானே அது. எங்கள் அண்ணன் நல்லா இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேனா? எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க, அதோட சேர்த்து 3வது அண்ணன், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அத்தை? சரி கொண்டாங்க, நம்ம 2 பேரோட அன்புலையும் எங்கள் அப்பாவோட ஆயுள் நீளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பணத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மளிகை பொருள் வாங்கணும். அப்போ மளிகை பொருள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கோமதியும் நினைக்காங்க. அத்தை நம்ம வந்து மளிகை பொருள் லோக்கலில் வாங்கினோம்னா கண்டிப்பாக மாமாவுக்கு தெரிஞ்சிடும் வச்சுட்டு வச்சுட்டு இருக்கும்போது. சரி ரைட்டு, சரி வாரவங்களுக்கு ஏதாவது ஒரு பழங்கள் கொடுக்கணுமா, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பழம் எல்லாம் வாங்கிட்டு சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சு நீ சமைச்சிட்டு இருக்க போகிற. நான் பெரியவங்களை வீட்டுக்கு பக்கத்தில் பெரியவங்களை போய் சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு அவங்கள சாப்பிட வர சொல்ல போகிறேன். இதில் என்ன இருக்குது? இல்லைன்னா நம்ம ஒன்று செய்வோம். நம்ம ஊர் கோயில் வாசலில் எப்படியும் பெரியவங்க உட்காந்துருப்பாங்க, சாப்பாடு இல்லாதவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்சல் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பரத்தை 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 அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா வரத்துக்குள்ளே இது பண்ணிடலாமா அத்தை அப்படிங்கிறாங்க. 100% பண்ணிடலாம். உங்கள் மாமா 3 மணிக்கு தான் சாப்பிட வருவாங்க. நம்ம சாப்பாடை எப்படியும் ஒரு 12 1 மணிக்குள்ளே பண்ணிடுவோம். பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். சரியா? போயிட்டு வர 10 நிமிஷம், வர 10 நிமிஷம்னாலும் அங்கே ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தாலும் 1 மணி நேரம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மாமா வரும்போது கரெக்டாக வந்துடலாம். அப்படி கேட்டால் கூட கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம். உடனே வந்து நம்ம சாப்பாடை கொடுத்துடலாம். மயில் தான் வீட்டில் இருக்கலாம், அவள் கூட சாப்பாடு பரிமாறிடுவா அப்படிங்கிறாங்க. சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதான் செய்யணும் நம்ம அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மயில் நினைக்காங்க. இந்த பிரச்சனையை வந்து மாமாட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து தாட்பூட் தஞ்சாவூருமாரு. எப்படி நீங்கள் வந்து மீனா அப்பாவோட பிறந்தநாளை நம்ம வீட்டில் கொண்டாடலாம்? அதுபோக வந்து நீங்கள் மளிகை சாமான் வந்து வேறு கடையில் வாங்குவீங்களா? அதுபோக இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் சமைச்சு கொடுக்குறதுக்கு என்னது, இது வந்து சத்திரமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பார். ஏற்கனவே கதிர் அன்டயத்தில் வந்ததுக்கு எப்படி வந்து வரலாம் போகலாம், ஆணையாக்கும் பூனையாக்கும்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஊரில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்கலாம்னு கேட்பார். அப்போ கரெக்டாக நம்ம போட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் சண்டை வரும். சண்டை வரும்போது நம்ம சமரசப்படுத்த மாதிரி நம்ம நல்ல பேருங்க வாங்கிக்கலாம். அது போக நடந்ததை நம்ம மாமாட்ட சொன்னால் இங்கே என்ன நடந்தாலும் என்கிட்ட எதுவுமே என் மருமக மறைக்க மாட்டா தங்கமயில் அப்படிங்கிற நினப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ண போகிறான்னு மீனாவும் அத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்க, என்னடி சொல்கிற அப்படிங்கிற. அம்மா அப்படி தான் பேசினாங்க. அது போக அவங்க அதுக்கு தேவையான சாமான்லாம் வாங்க போயிருக்காங்க. மளிகை பொருள் கூட வந்து நம்ம கடையில் எடுத்தால் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேறு கடையில் வாங்க போகிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியுமாடி உங்கள் அத்தை செய்து உங்கள் அத்தைக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாட என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மீனாவை தான் ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க, அப்பாவுக்கு பிறந்தநாளில், அதனால தான் இவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு தான் தெரியாதே அப்படிங்கிறாங்க. அப்போ போட்டுவிடு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அதான் செய்ய போகிறேன், இந்த சந்தோஷமான செய்தியை வந்து உன்னை சொல்லிவிட்டு எங்கள் மாமாட்ட சொல்லலான்னு சொல்லி தான்மா உனக்கு ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறாங்க. ரைட் இருக்கட்டும், மாமாட்ட சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி ஃபோனை வச்சிடுறேன், நீ என்ன நடந்தாலும் சொல்லிடுடி, எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க மயில் பாண்டியனுக்கு. அடிச்சு மாமா அப்படிங்கிறாங்க. மயில் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. மாமா அந்த வீட்டில் உங்களுக்கு தெரியாமே நிறைய விஷயம் நடக்குமாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாரு. ஐயோ வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்புறாங்களா? அது போக இந்த ராஜி பிள்ளைட்ட இவ்வளோ சொல்லியிருக்கேன், மறுபடியும் டியூஷனுக்கு போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ண போகிறாளா என்னென்னு தெரியலையே. ஏற்று வீட்டுக்காரன் வேறு அந்த பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து அலைதானுங்க. இந்த சூழ்நிலையை வந்து இந்த பிள்ளை டியூஷன் எடுக்க அது இதுன்னு சொல்லிட்டு வெளியே வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஏற்கனவே நம்மளை காரியத்துக்கு போகணுங்க. எனக்கையாவது ஒரு பாயிண்ட் கிடச்சின்னு நம்மள்ட்ட பாடாப்படுத்துவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா பண்ணுறாங்க எனக்கு தெரியாமல் இரு வாங்க நான் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்லணும்னு தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா என்ன நடந்துச்சு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மீனா வந்து இன்றைக்கி லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் வேலை பார்க்குறா, அவளுக்கு உடம்புக்கு முடியல, இல்லை ஏதாவது வகையில் லீவுன்னா போட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. அது இல்லைம்மாம்மா அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு இவங்களுக்கு லீவு போடணும், அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மாம்மா அந்த மீனா இருக்கால்ல, மீனாவோட அப்பாவுக்கு வந்து பிறந்தநாளாம், 50வது பிறந்தநாளாம். அதனால் அவள் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள், நான் பக்கத்தில் இல்லை, என்னால் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, வைக்க முடியல. எங்கள் அப்பா பிறந்தநாளை நான் பெருசாக கொண்டாடணும்னு நினச்சேன்,
அந்த பிறந்தநாளில் வந்து நிறைய பேருக்கு கூப்பிட்டு பெரியவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நடக்காது பொழுதுன்னு சொல்லிட்டு சும்மையாவது நீல கண்ணீர் வடித்தாங்க. இதையும் அத்தை வந்து ஏற்றுக்கிட்டு, சரி உங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு நீ வந்து 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குன்னு நினச்ச, நம்ம வீட்டிலே சமைச்சு கொடுத்துடலாம். உங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லு. நம்ம வந்து அந்த சமைச்சு கொடுத்தா நிறைய பேர் வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துனா உங்கள் அப்பாவுக்கு வயசு கூடும் வைக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து எல்லாரையும் கூப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. இது என்னமாம்மா சத்திரமாம்மா, அதுபோக உங்கள்கிட்ட சொல்லக்கூடாமல் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் மனசில் சிரிக்கிறாரு. சரி மீனாவோட அப்பாவை பிறந்தநாள் கொண்டாடணும்னு நினைக்கிறா, அதுபோக நம்மகிட்ட எப்படி சொல்லணும்னு இருந்திருப்பா. சரி கோமதி இதை நம்மகிட்ட எப்படி சொல்லுவா, கரெக்டு தானே. அவங்க சமைச்சிட்டு நம்மளுக்கு மதியம் சாப்பிட போகும்போது கொடுக்கணும்னு நினச்சிருக்கா. ரைட்டு அப்படின்னு சொல்லி, சரி மயில் இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நான் சொல்லணும்னு தெரிய வேண்டாம், நீங்கள் ஒரு பிடி பிடிச்சிருங்க மாமா. அதுபோக மளிகை சாமான் கூட நம்ம கடையில் வாங்கினா வந்து தெரிஞ்சிடும், வச்சிருன்னு நினைக்காங்க, வேறு கடையில் வாங்கணும்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கோமதி என்கிட்ட சொல்லாமல் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் தான் சொன்னோன்னு மறுபடியும் தெரிஞ்சிடாமல், அது போக மீனாவும் ராஜுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ரூமில் வந்து என்கிட்ட வந்து சத்தம் போட்டு போயிடுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ சொன்னோன்னு காட்டிக்க மாட்டேன், நீ போன வை அப்படிங்கிறாங்க. பாண்டியன் மனசில் சிரிச்சுக்கிட்டு, இந்த கோமதி இங்கே வந்து பொருள் வேணாம் எனக்கையாவது கேட்போம்னு சொல்லிட்டு வேறு கடையில் வாங்க போலுங்க. சரி வேலை கடையில் போய் சாமான் வாங்கினா அந்த கடையிலேருந்து எனக்கு உடனே ஃபோன் அடிப்பாங்க கூட இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கோமதிக்கு பாண்டியன் ஃபோன் அடிச்சோன்னா, ஆகா மாமாலடி ஃபோன் அடிக்காரு, ஒருவேளை மயில் போட்டு கொடுத்துருப்பாளோ அப்படிங்கிறாங்க. ஐயையோ அத்தை மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறாங்க. ஆமாடி நம்ம இது வேறு கவனிக்கலையடி, அவள் வேறு ஓட்டவா இல்லாடி கண்டிப்பாக சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை 100% சொல்லியிருப்பாங்க, இப்போ என்ன போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. கோமதியே ஃபோனை ஏன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறாங்க. கோமதி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே நான் வீட்டில் இருக்கேன். நீ வீட்டில் இல்லை எனக்கு தெரியும், எங்கே போயிருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே நான் இந்த மாதிரி சாமான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன சாமான் வந்திருக்கேன், உனக்கு என்ன சாமானால தான் பழனியில் கொடுத்து விடுவேன், மளிகை சாமான் எல்லாம் தான் வீட்டில் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்சம் சமைக்கிறதுக்கு இந்த கறி எதுன்னு வாங்க வேண்டியது இருந்துச்சு, அது போக அங்கே சின்ன பொருள் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க. மளிகை சாமானுக்கு எதுவும் பொருள் சொல்லணும்னா இங்கே வந்து வாங்கி வேறு கல்வி வாங்காத அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க வீட்டில் தான் நீங்கள் எல்லா பொருளும் இருக்கே அப்படிங்கிறாங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு இருக்குது, மீனா அப்பா பிறந்தநாளுக்கு சமைக்கிறதுக்கு இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே அப்போ இவங்களுக்கு கோமதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும், என்கிட்ட எத்தனை விஷயத்தான் நீ மறைப்பா கோமதி அப்படிங்கிறாங்க. அங்கே நான் அவங்கள்ட்ட மறைக்கணும்னு நினைக்கல, வைக்கணும்னு நினைக்கல, மீனா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா அவங்க அப்பா பிறந்தநாளை கொண்டாட முடியல வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி ஒவ்வொன்றா மறைச்சி தான் என்கிட்ட பெரிய விஷயம் வருதுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆகா முடிஞ்சு பொழுது பிறந்தநாள் கொண்டாட முடியாது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி ஆகா வீட்டுக்கு போனோன்னே இவர் என்னெல்லாம் ரைட் விட போகிறாரோ, இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே, இன்றைக்கி எந்தெல்லாம் ஊரில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி கோமதி அடுத்த கடையெல்லாம் இந்த மளிகை சாமான் வேண்டாம், அந்த லிஸ்ட்டை அப்படியே கொண்டு வா, ஏன்னா நம்ம கூட ஒரு 10-20 பேருக்கு 30 பேருக்கு சாப்பாடு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நம்ம சம்மந்தாரு, அதுபோக மீனாவோட அப்பா, ஏன்னா அவர் வந்து ஆயுசு நீடிக்கணும், அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கல, நம்ம என்ன தப்பு இருக்குது, ஏன்னா நம்ம கடையிலே மளிகை சாமான் வாங்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது, நீ சமைச்சிட்டு சொல்லு, நான் நிறைய பேர்கிட்ட பெரியவங்ககிட்ட சொல்லி வர சொல்கிறேன், அதுபோக கோயில் முன்னாடி கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களையும் வீட்டுக்கு கூட்டி வந்து சாப்பாடு போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே நீங்களா பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் பேசுகிறேன், வேறு யார் பேசுகிறான். மளிகை சாமான் வந்து அடுத்த கடையில் வாங்கினீங்கன்னா எனக்கு துட்டு அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும், அதுபோக நம்மகிட்ட தான் இருக்குது எல்லா பொருளுமே, ஏன்னா என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொருளை வந்து வாட்ஸ்அப் பண்ண சொல்லு பழனிக்கு, நம்ம மீனாவை நான் கொடுத்து அனுப்பிடுறேன். அதுபோக வந்து கறியெல்லாம் காணுமான்னு பாரு, இல்லைனா நான் வந்து கூட கொஞ்சம் வாங்கி பழனிட்டு அனுப்பி விடுதேன் அப்படிங்க. இல்லைங்க கறியெல்லாம் வாங்கிட்டோம் வச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதை பற்றி ஒன்றும் இல்லை, மீனாட்ட போன கூட அப்படிங்கிறாங்க. உடனே மீமா உன்கிட்ட மாமா பேசணுமா அப்படிங்கிறாங்க. என்கிட்டயா, ஒன்றும் இல்லை பேசு அப்படிங்கிறாங்க. மீனா அப்படிங்கிற மாமா அப்படிங்கிறாங்க. இதை கூட நீ என்கிட்ட சொல்லலையாம்மா அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா இது எப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல வைக்கல அப்படிங்கிறாங்க. அதனால் ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அப்பா பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடிடலாம் சரியா, அதை பற்றி கவலைப்படாத, ஏன்னா நானும் நிறைய பெரியவங்கள்ட்ட சொல்லி வர சொல்கிறேன், சமையல் ரொம்ப சிறப்புமாக இருக்கட்டும், அதுபோக வந்து உங்கள் அப்பாவோட ஆயுசு நீடிக்கணும், நீ இந்த அளவுக்கு நினைக்கும், நானும் நினைக்க தான் செய்தேன், அவர் எனக்கு சம்மந்தாருமா, மளிகை பொருள் வந்து ஏன் அடுத்த கடையில் வாங்கணும், நம்ம கடையில் வாங்கிடலாம், நீ லிஸ்ட்டை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி விடு பழனிக்கு, நான் பொருள் எல்லாமே வீட்டுக்கு கொடுத்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க. இதில் என்னம்மா தேங்க்ஸ் இருக்குது, என் பிள்ளைகளே என் பிறந்தநாள் இருந்தால் நல்லா கொண்டாடன்னு நினைப்பாங்க, அதே மாதிரி நீ வந்து உங்கள் அப்பா பிறந்தநாளை கொண்டாடன்னு நினைக்க, உங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நீ நேரில் போகணுமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லாமல் நான் போனால் அவங்க ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, இன்றைக்கி எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன் கோயிலில் அப்படிங்கிறாங்க. அதுவே உனக்கு பெரிய ஆசீர்வாதம் தாம்மா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க.
என்னை மாமாவை நினைக்காத உங்கள் அப்பாவை தானே, ஏன் பிறந்தநாள் நீ எப்படி கொண்டாடுவ அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரியா? வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த காலத்தில் கல்யாணம் முடிச்ச பிறகு எந்த பிள்ளையும் அப்பா பிறந்தநாளை நினைவு வச்சுருக்குன்னு தெரியலை. ஆனால் நீ நினைவு வச்சு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு பெரியவங்களுக்கு கொடுத்து எங்கள் அப்பா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அதே சந்தோஷத்தை பெரியவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கல. இதுதானம்மா உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. கண்டிப்பாக பாரு, உங்கள் அப்பா அடுத்த பிறந்தநாளுக்குள்ளே உனக்கு கையில் ஒரு குழந்த இருக்கும், அது உங்கள் அப்பா பேரையே நீ வைப்ப அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா அப்படியே அழுதுடுறாங்க. மீனா அழுத பார்த்தோன்னே கோமதி வீட்டுக்காரன்னு திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன 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 மீனா அப்படிங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடி அழுத என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை இது ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறாங்க. ஆனந்த கண்ணீரா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா பிறந்தநாளை கொண்டாடுற மாதிரி சிறப்பாக கொண்டாடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் கொண்டாடு, நம்ம பார்த்துக்கலாம். மாமாவும் உனக்கு அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுறேன், கடையை நேரத்தோட அடைச்சிட்டு வாரேன், ஏன்னா எல்லா பெரியவங்களும் வர சொல்லி பந்தி வச்சு நல்லா பண்ணிடலாம், நீ கவலைப்படாதவான். அதுபோக உங்கள் அப்பாவை நேரில் பார்த்தியாம்மா, பார்க்கணுன்னா சொல்லி கூப்பிட்டு போயிட்டு வரேன், அவர் பேசாட்டு நீ பாருமான்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் கோயிலில் பார்த்துட்டோம்ல, எங்கள் அப்பா நல்லது தான் எனக்கு காணாதத்தை அப்படிங்கிறாங்க. 100%. ஆனால் என் வீட்டுக்காரர் தான் பேசுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அத்தை நம்ம கடையில் ஜாமான் வாங்குறதுக்குள்ளே தகவல் மாமாவுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறாங்க. தங்கமேல் இருக்கால ஓட்ட வை, அந்த ஓட்ட வை தான் ஏதாவது சொல்லியிருப்பா. இதை எங்கேயாவது சொல்லி வீட்டில் பிரச்சனை கிளப்பலாம்னு நினச்சிருப்பா. ஏன்னா அவளுக்கு வீட்டில் ஒரு வேலை இல்லையா, இந்த வேலை மட்டும் கோழி சொல்லுறது வேலை மட்டும்தான் இருக்கா, அதனால் சொல்லுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னதில் ஒரு நல்லது தான் அத்தை. மாமாட்டதை எப்படி நம்ம சொல்ல போகிறோமோ வைக்க போகிறோமோன்னு பயந்துட்டு இருந்தோம், அவங்களே சொல்லிட்டாங்க. அதுபோக மாமாவும் ஊரில் உள்ள பெரியவங்களை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வர சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் சொல்லுங்கள், அப்போ நம்ம கூட கொஞ்சமே கறி வாங்கிக்கலாம், எல்லா பொருளுமே கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு சமைக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. மீனா நீ அவ்வளோ பேருக்கு சமைச்சிருவியா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பிறந்தநாள்னு சொன்னால் கண்டிப்பாக 50வது பிறந்தநாள் ஒரு 50 பேருக்காக சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ ஒரு 51 ஆளுக்காக சொல்லிடலாம் அப்படிங்கிறாங்க. சரியத்தை அப்படிங்கிறாங்க. எல்லா பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. பழனி அதுக்குள்ளே மளிகை சாமானை கொண்டு வீட்டில் இறக்கிறாங்க. என் கையில் 100 பேருக்கு சமைக்கிறதுக்குள்ளே மளிகை பொருள் இருக்குது. ஏன்னா அது போக மச்சான் என்ன சொன்னார்னா, என் கையில் ஒரு 5000 ரூபா கொடுத்து ஏதாவது கறி வாங்கணும் இல்லை ஏதாவது வாங்கணுன்னா வாங்கி கொண்டு கொடுத்துருமாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனா எத்தனை கிலோ கறி எடுத்தீங்க, அவன் எத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. சித்தப்பா நாங்கள் வந்து ஒரு 60 பேருக்கு சமைக்கிற மாதிரி கறி வாங்கியிருக்கோம், அதுபோக 50 சாப்பாடு நம்ம வந்து வெளில கொடுப்போம், 10 சாப்பாடு நம்ம வீட்டுக்கு ஆகிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், 50வது பிறந்தநாள் 50 சாப்பாடு 51 சாப்பாடாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீதி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம வீட்டுக்கு ஒரு 2 நேரம் உள்ள வர்றது மாதிரி நம்ம மதியத்துக்கும் நைட்டுக்கும் வர்றது மாதிரி பண்ணிடுறோம், மீதி வந்து மதியம் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி இதில் என்னென்னலாம் இருக்குது மீனா, என்னெல்லாம் சமைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. சித்தப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி மட்டன் தொக்கு, சிக்கன் பிரியாணி, அதுபோக வந்து லெக் பீஸ்லாம் பொரிக்கப்படும் சிக்கனு, அப்புறம் காடை, கௌதாரி, அப்புறம் வந்து பொரிச்ச மீன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. இதை கேட்டோன்னே பழனிக்கு ஆஹா ஆஹா இன்றைக்கி விருந்தோ விருந்து. உண்மையிலே சொல்கிறோம்மா, உங்கள் அப்பாவுக்கு நான் வயசுக்கு இளமையாக இருப்பேன், ஆனால் நானும் ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் அப்பா எப்படி ஒரு 500 வருஷத்துக்கு மேலே இருப்பாருமா அப்படிங்கிறாங்க. சித்தப்பா வெறும் 500 வருஷம் தானா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 1000 வருஷமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரி சித்தப்பா நாங்கள் சமைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்பவுமே போனால் மாமா வந்து மச்சான் வந்து எனத்தையா சொல்லுவார், அதை வாங்கி கொடுத்தியா, அதை வாங்கி கொடுத்தியா, ஓப்பி அடிச்சுட்டு வந்துட்டியாம்பாங்க, எதுவும் வாங்கணுமா சொல்லுவோம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா இதெல்லாம் போதும் சித்தப்பா அப்படி இப்படிங்கிறாங்க மீனா பழனிக்கிட்ட. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் அண்ணன் வீட்லேயும் ஏதோ விசேஷம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் உள்ளே அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே நேராக உள்ளே போகிறாங்க. அங்கே குமாருக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டிலேருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. உடனே பழனி போயிட்டு அத்தா இது என்னது அப்படிங்கிறாங்க. குமாருக்கு பொண்ணு பார்க்காங்கடா அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷமா, பொதுவாக வந்து பொண்ணு வீட்டுக்கு தானே பொண்ணு பார்க்க போவாங்க, இப்போ நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தாண்டா வர சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு கெட்ட கதை நடந்துருக்கும் பொழுது இந்த பிள்ளை கல்யாணத்தோடு தான் நல்ல கதையை அதை மாற்றணுமா, அதனால் இங்கேயே பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க, பொண்ணை குமாருக்கு பிடிச்சிருக்குங்க, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குங்காங்க, அது ஆரம்பத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரி முடிச்சு வைக்கணும், காலகாலத்தில் முடித்தா தானே நல்லது அப்படிங்கிறாங்க. டேய் பழனி நீ எங்கேயும் போயிடாதே, பொண்ணை கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தா அப்படிங்கிறாங்க. வா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் முடிக்கணும்டா அப்படிங்கிறாங்க. அதை பற்றி யார் சிந்திக்க போகிறா ஆத்தா, நம்ம வாழ்க்கைலாம் அவ்வளோதான், எனக்கு யார் முடிச்சு வைக்க யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி பேசுகிற ஆத்தா, நான் இருக்கேன், உங்கள் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கானுவா, நீ உனக்கு கல்யாணம் முடிக்க ஆள் நின்றுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் முடிச்சு வைப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் தான் சொன்னான், உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம், எங்கள் சொல்ல கேட்டு இங்கே இருக்கட்டும், பொண்ணு சூப்பர் பொண்ணாக பார்த்து நாளைக்கு தான் கட்டி வச்சுருவோம்,
குமார் கல்யாணத்தோட சேர்த்துனான்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அண்ணன் சொல்லுதா, நீ என்னடா சொல்லுத அப்படிங்கிறாங்க. குமார் கல்யாணத்தோட சேர்த்தா, அப்போ இப்போ தானே பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் பொண்ணு பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. டேய், குமார் பொண்டாட்டிக்கு சொந்தக்கார பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கான். அந்த பிள்ளை வந்து உன்ன மாதிரி கொஞ்சம் வயசு ஏறின பிள்ளை தான். ஆனால் வயசுலாம் தெரியாது, கெட்டிக்கார பிள்ளை, வசதியும் நல்ல கடுமையாக இருக்குடா. அந்த பிள்ளையை கட்டிட்டு இங்கே வீட்டோட்ட இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏத்தா இங்கே இருந்தால் சரி வருமா, நான் அக்காளோடலாம் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், கல்யாணம் முடிக்கிறாரு நீ இருக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு ஒரு அங்கே போயிட வேண்டியதானடா, உனக்கு எங்கே மனம் இருக்கோ அங்கே செய்ய வேண்டியதானே, அதுக்காக கல்யாணம் முடிக்காமல் இருப்பியாடா அப்படிங்கிறாங்க. அத்தா நான் சொல்லுவது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. சரியாக வரும்டா, சரியாக வரும், உனக்கு காலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வைக்கணும்டா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தா அங்கே பாருங்கள், குமார் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக செய்வோம், 2 கல்யாணமும் அவசரமாக செஞ்சு இது ஆகிடக்கூடாதாத்தா. அது சிலவங்க ராசியை ஒத்து வராதலாத்தா. அவன் எனக்கு மோவன், நான் அவனுக்கு அப்பன். இந்த சூழ்நிலையில் வந்து 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சாலும் அப்பனும் உனக்கு ஒரே நாள் கல்யாணம்னு கேட்பாங்க, அது நல்லாவும் இருக்காது. அதனால் வந்து அவனுக்கு கல்யாணம் குமாருக்கு முடியட்டும் அப்படிங்கிறாங்க. டேய், நான் சொல்லுறதை கேட்கணும்டா, கல்யாணம் முடிக்காமல் இருந்துடக்கூடாடா, உனக்கும் வயசு போயிது போத்தியா அப்படிங்கிறாங்க. அத்தா கொஞ்சம் சொல்ல நான் கேட்பான் அத்தா அப்படிங்கிறாங்க. என் சொல்ல கேட்பல, ரைட்டு, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். சரி, இப்போ என்ன விஷயமா வந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தா அண்ணன் மோனுக்கு பொண்ணு பார்க்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியாத்தா அப்படிங்கிறாங்க. டேய், உன் நம்பரு என்கிட்ட கிடையாது, நீ நம்பரை முதல்ல கொடுத்துட்டு போ, எந்த செய்தினாலும் சொல்லுவோம், நீ ஏத்தாவில் இருக்கிறதுனால நம்பர் வேணும்னு நினைக்கல. திடீர்னு தாண்டா அவங்க வந்தாங்க, உங்கள் அண்ணனுக்கு சின்னவனுக்கு ஃபோன் அடித்தாங்க, நல்ல நாளாக இருக்கா அப்படி இப்படிங்கும்போது சரி நீங்கள் நாங்கள் சாயந்தரம் போய் பொண்ணு பார்க்கணும்னு பேச தான் செஞ்சோம். அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, நாங்கள் வரோம், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ யார் வேணும்னு நினைப்பாங்க. எங்கள் தாத்தா செத்து கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு, 1 வருஷம் முடியறதுக்கு இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, ஒரு வாரண்ட்டு இருக்குது. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அது ஊர்வலம் ஒரு மாதிரி பேசும், 1 வருஷம் கழிதுக்குள்ள இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அதான் வந்துட்டாங்க அவங்க. இந்த பிள்ளை கல்யாணத்தை அந்த 1 வருஷம் அந்த கணக்கு பண்ணி வைக்கலான்னு பார்க்காங்க. 1 வாரம் கழிச்சுன்னா 1 வருஷம் கணக்கு பண்ணி போயிடும், அதுக்காக தான் நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இங்கே தான் வருத்தமாக தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. நிறைய கார் இருந்துச்சு, கொஞ்சம் பேர் இறங்கி போனாங்க, நான் போய் வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன், அப்போ ஏதோ விசேஷம் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்கு நினச்சிக்கிட்டேன். மச்சானும் கடையில் அரசியல் புதுசாக பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறாங்க. டேய், இங்கே நடக்கிறவங்க மச்சானுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு கொடுக்குறவங்க வந்து மச்சானுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க வந்து மளிகை சாமான் எல்லாமே மச்சான் கடையில் தான் வாங்குவாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட மச்சான் கடை தான் கொடுத்தாங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, இது தெரிஞ்சவனும் தாட்பூட்டு தஞ்சாவூர் மாணவரே அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம நினச்ச முடியும், ஊரில் எந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்சாலும் அவங்க எந்த கடையில் வாங்குவாங்க, பொண்ணு எடுக்க போகிறோம் இந்த கடையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. டேய், அண்ணன் மாதிரி சொன்னான்னு சொல்லணும்டா அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணன் மூத்தவன் சொல்லதான் சொல்லலையோ, இளையவன் கொஞ்சம் வெடுப்படுத்துவான், அவன் சொல்லத்தான் செய்வான். ஆனால் சாமான் எல்லாமே எங்கள் மச்சாங்களை தான் வாங்குவாங்க. எங்கள் மச்சானுக்கு அவங்க ரொம்ப வேண்டிய ஆட்கள். இந்த வீட்டில் வந்து மாப்பிள்ளை பேசியிருக்கோன்னு சொல்லும் போது எங்கள் மச்சானை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன், நல்ல பையன் தான் கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. யார், பாண்டியனா சொல்லியிருக்கான்? ஆமாம், பாண்டியன் தான், அப்போ தான் மச்சான் தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. சரிடா, நம்ம பேசுகிற சங்கதி அங்கே தெரிஞ்சு நான் தட்டு போட்டுமாங்க அப்படிங்கிறாங்க. அதான் இங்கே வா, அவன்கிட்ட வீணா போனவன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சக்திவேல். ஆமாம், நான் வீணாக போனவன், நீ கரெக்டாக இருக்கிறவன். டேய், வீட்டில் விசேஷம் நடக்கு, இங்கே வந்து ஒரி பண்ணிகிட்டு இருக்காத, அந்த பாண்டி அனுப்பிவிட்டுங்க என்ன நடக்குன்னு பார்க்க சொன்னானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவருக்கு இதான வேலை, வேறு வேலை இல்லைல்ல, அவரே மளிகை கடையும் வீடும் சுற்றிட்டு கிடக்காரு, இதில் வந்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னு அவர் பார்க்க சொல்ல போகிறார். போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. உடனே சித்தப்பா நீ எங்கே போகிற இரு அப்படிங்கிறாங்க. டேய், நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலடா சித்தப்பாட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, அப்பா சொல்லியிருப்பான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்பா சொல்லுவார்டா, உனக்கு கல்யாணம் நாள் வைக்காங்க, நீ வந்து சித்தப்பாட்ட சொல்லாமல் நீ வைக்க. சரி, நல்லா இருக்கான், நல்லா இருந்தால் சரிதான்டா, ஆனால் அவன் சொல்லுதான் கேட்டுக்க, இன்னமும் வந்து கோவப்பட்டு சண்டை போட்டேன் வச்சேன்னா நல்லா இருக்காதுடா, கல்யாணம் முடிய போகிறா பொறுப்பார் என்ன அப்படிங்கிறாங்க. சித்தப்பா உனக்கும் கல்யாணம் முடிக்கலாம் சித்தப்பா, உனக்கு மட்டும் என்ன முடிக்க ஒரு மாதிரி இருக்குது சித்தப்பா அப்படிங்கிறாங்க. டேய், பொண்ணு பார்க்க பொண்ணை வர சொல்லிட்டு சித்தப்பனும் மதம் நடிக்காதடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சித்தப்பா லேட்டாக முடிச்சுக்கிறான்டா, சித்தப்பாவும் கொஞ்ச நாள் வந்து பேச்சலாக இருந்துக்கிட்டு தானே, என்ன உன் வாழ்க்கையும் சேர்த்து நான் சித்தப்பா அனுப்பிக்கேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நீ கொஞ்சம் இரு சித்தப்பா அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் மாமா எங்கள் மாமா அப்படி தாண்டா, மச்சான் வந்து கடைக்குன்னு அனுப்புனா கடையிலேருந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு, இப்போ நாங்கள் போகலான்னா வைவார் அப்படிங்கிறாங்க. அது ஒரு வீடு, அது ஒரு கடை, அங்கேயே மாமா நீ வளர்க்குற மாதிரி இருக்கணும், உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு தான் மாமா எனக்கு தான் சித்தப்பா அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், எனக்கு அதான்டா பெருமையாக இருக்குது, போயிட்டு வரேன்டா, செல்லம்ல உள்ளே போய் பொண்ணை பாரு, பிடிச்சி கேட்டு, ஆனால் நான் சொல்லதை மட்டும் மனசில் வச்சுக்க, கோவப்படக்கூடாதடா, பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனசுக்குள்ளே அவங்களுக்கு காதல் பண்ணுற பொண்ணு நினைவு வருது. அந்த பொண்ணு நேரத்தில் ஃபோனும் அடிச்சிருந்தாங்க. ஆகா, இவ வேறு வேணி வேறு அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாரு. உடனே குமாரே உள்ளவா அப்படிங்கிறாரு சக்தி. உடனே அப்பா அப்படிங்கிறாங்க, உட்காரு, பொண்ணு காஃபி கொண்டு வந்து பாரு அப்படிங்கிறாங்க. காஃபி வாங்கி குடி அப்படிங்கிறாங்க. பொண்ணை பார்த்துக்கடா, இதான் பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரி, பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சா சரி தான் அப்படிங்கிறாங்க.
உடனே முத்துவேல் சொல்கிறார், இதெல்லாம் பேச்சு கிடையாது, நீ உனக்கு பிடிச்சிருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. அண்ணே அவன்கிட்டலாம் என்னென்ன கேள்வி, என் பையன் கழிச்சு கோட்டை தாண்ட மாட்டானே, நம்ம சொன்னது தான், பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பொண்ணு வீட்டை சொல்கிறாங்க, எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, ஒரே பையன், இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரே பையன் தான், இந்த சொத்து பத்துக்கு எல்லாமே அதிபதி இவங்க தான் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துவேலை ராஜுவோட அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, முத்துவேலுக்கும் கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு பொண்ணுன்னு ஒருத்தி இருந்தால் அவன் வந்து நம்மளை வேண்டான்ட்டு போயிட்டா, இந்த பையலாவது வீட்டு மரியாதை காப்பாற்றுறதுக்காக இப்போ நம்ம சொல்கிறது பொண்ணுக்கு சம்மதிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே முத்துவேலுக்கு மனசுக்குள்ளே பயம், இவனும் வந்து அந்த ராஜி மாதிரியோ கோமதி மாதிரியோ கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டானா நம்ம அசிங்க விட்டு தான் நிற்கணும், அப்படி ஒரு சங்கதி நடந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது, இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி வந்து நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படி இப்படின்னு நினைக்காங்க. உடனே மறுபடியும் நைஸாக கூப்பிட்றாரு முத்துவேலு, இங்கே வா குமார் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை படித்து சொல்கிறேன், கல்யாணத்துக்கு நீ ஓடி போயிட மாட்டல அப்படிங்க. ஏன் பெரியப்பா அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீட்டில் இது வரைக்கும் 2 கல்யாண ஏற்பாடு நானும் உங்கள் அப்பனும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம், இந்த 2 கல்யாண ஏற்பாடுமே நடக்கலை, முழுசாக நடுவீச்சு நடக்கலை. நாங்கள் என்னென்னமோ செய்யணும்னு நினச்சோம், அதுபோக அசிங்கப்பட்டு ஒரே வீட்டில் தான் நின்றோம், அதே மாதிரி நீனும் எதுவும் செஞ்சிருவியோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் நடக்காது வைக்காது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை நடக்காட்டா சரிதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே குமாருக்கு அவங்க காதலி எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. ஏன் குமார் ஃபோனை எடுக்க மாட்டேறீங்க, வேறு எதுவும் பிரச்சனையா, நான் அவன் பார்க்க வரேன்னு சொன்ன இடத்துல இருக்கேன், நீ வரலையா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் குமாருக்கு ஞாபகம் வருது, நம்ம வேறு அவ்வளோ ஒரு இடத்துக்கு வர சொல்கிறோமே, அங்கெல்லாம் நிற்பா போலையே, ஒத்திலாம் நிற்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அவசர அவசரமாக பார்த்துட்டு இப்போண்டா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பொண்ணு வீட்டுக்காரங்க நான் கிளம்புறோம், போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் முத்துவேல் வணக்கம் போட்டு அனுப்புகிறாங்க. உடனே பரபரப்பாக கிளம்புறாரு குமார். உடனே சக்திவேல் சொல்கிறாரு, எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. டே இங்கே பாரு, பொண்ணு பார்த்தாச்சு, என்ன அடுத்தாப்புல நிச்சயம் பண்ண போகிறோம், அப்படி நிச்சயம் பண்ணும்போது இப்படி பரபரப்பாக அலையக்கூடாது, கல்யாணம் பேசின பிறகு மாப்பிள்ளை பையன் அங்கங்கே வடக்கத்துக்கு லாந்தக்கூடாது, என்ன மேடு பொண்ணாக எதுவும் வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதனால் கவனமாக இருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, தம்பி இதெல்லாம் சொல்லுறதை மனசில் வச்சுக்க, பைக்கெல்லாம் பார்த்து தான் போகணும் வரணும், கொஞ்ச நாளைக்கு நீ வந்து வெளில போகிறத தவிர்த்துட்டு, எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் டிரைவரை வச்சுக்க, அது பைக்காக இருந்தாலும் சரி தான், காராக இருந்தாலும் சரி தான், ஏன்னா அப்படிங்கிறாங்க. சரி பெரியப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி இப்போ எங்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் ஃப்ரெண்டு வேறு யாரையும் கூப்பிட்டு போ, அப்போ தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன பெரியப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சிட்டா பைக்கில் ஒன்று தனியாக அனுப்ப முடியாதுப்பா, ஏன்னா நீ ரொம்ப ஸ்பீடாக வர அப்படிங்கிறாங்க. சரிப்பா என் ஃப்ரெண்டு வர சொல்லிட்டு ஃப்ரெண்டு வர சொல்லிட்டு பைக்கில் போகிறாரு. இந்த சூழ்நிலையில் ரொம்ப நேரமாக பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வேணி. இன்னும் வேணி கேட்குறாங்க, இன்னும் இவ்வளோ நேரம் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இந்த மாதிரி வந்திருந்தாங்க, அவங்கள அனுப்பிட்டு வர நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னை விட உங்களுக்கு சொந்தக்காரன் தான் முக்கியமா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த மாதிரி வந்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி சமாளித்து இது பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதா பாண்டியன் அந்த வழியாக போகிறவர் பார்க்குறாரு. இந்த பையனுக்கு ஏற்கனவே பொண்ணு பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த பையன் நிற்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க. பாண்டியன் பார்த்ததை குமாரும் பார்த்துறாரு, ஏற்றி வீட்டுக்காரங்க பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு ஒரு பக்கம் போயிடுறாரு. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வேணி படம் பார்த்துட்டு சாப்பாடெலாம் சாப்பிட வச்சுட்டு நேராக அனுப்பி விட்றாங்க வீட்டுக்கு பார்த்து போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் வேணி வீட்டில் தெரிஞ்சிருது, இந்த மாதிரி நீ இன்றைக்கி எங்கே போனேன் எது போனேன் அப்படிங்கும்போது காலேஜ் தான் போனேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேணியோட அப்பா கேட்குறாரு, இந்த மாதிரி நான் காலேஜுக்கு வந்தேன், நீ காலேஜில் இல்லை, கேட்கும்போது நேரத்தோட போயிட்டுன்னு சொன்னாங்க, இப்போ நான் காலேஜ்லேருந்து தான் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மன்னிச்சிருங்கப்பா, நான் குமார்னு பையன் லவ் பண்ணுறேன் வைக்கிறேன், அவங்களுக்கு இந்த ஊர் இன்னார் பையன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் அப்பனும் சித்தப்பனும் பயங்கரமாக நாட்கள், வசதி நிறைய இருக்குது, நம்மளுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, ஆனால் சரி வராது, பொண்ணை தான் கட்டுவோன்னு சொல்லி முறமா பையன் எனக்கு பொண்ணு கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வேறு பார்க்கான், அதனால் பேசாமல் அவனை கட்டிடுமா, நம்ம தகுதியை தான் ஏற்றுது, நம்மளால் போட முடிஞ்சதை போட்டு கட்டி கொடுத்துடலாம், ஆனால் அவங்க வசதிக்கு உன்னை கட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க, அதுபோக இந்த பையன் உன்னை கூட்டிகிட்டு தான் போகணும், அவங்க வீட்டை பொறுத்த மட்டும் காதல் கல்யாணமாக பொண்ணுக்கு பெரிய ஒரு இது தான் நினைப்பாங்க, அசிங்கமாக நினைப்பாங்க, ஏன்னா பெரிய பணக்காரங்க, அவங்க கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் முடிச்சு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டேங்காங்க, அடுத்தாப்புல அதே வீட்டில் ஒரு பிள்ளை காதல் கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க தங்கச்சி வீட்டுக்கே போயிருக்கு, அதை கூட அவங்க பெரிய பாவமாக நினைக்காங்க. இப்படி இருக்க அவங்க உன்னை காதல் கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டே மாட்டாங்க. மனசை மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் சொல்லுது மாப்பிள்ளை நீங்கள் வாக்கப்பட்டு நல்ல மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த பையன் உன்னை வச்சு இது பண்ணுவான்னு தெரியாது, அந்த பையனை நான் பல வகையில் பார்த்துருக்கேன், போகையில் வரையில்,
வரையில் பார்க்கும்போது எவனையாவது தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டும் வச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டு தடாதடி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீ எந்த வகையில் பார்த்த வச்ச பேசணுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து உனக்கு அவனை பிடிச்சிருக்குங்க. ஆனால் அது சரி வராதுன்னு எனக்கு தோணுதுமா, நீ புரிஞ்சுக்க. உங்கள் மச்சான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கான், நம்ம சொந்த மச்சான். அது போக வந்து எனக்கு நீ ஒரே பொண்ணு. எங்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து எங்களை பார்த்துக்கணுன்னா நீங்கள் 2 பேரும் பார்த்தா தான் சரியாக இருக்கும். அசலில் ஒரு மாப்பிள்ளையை கட்டி வச்சு எங்களை பார்க்கலனாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அசலோ தூரமாப்பா, எந்த மாப்பிள்ளை பார்க்கணும் தலையில் இதுவாக தான் பார்ப்பாங்க. அதுபோக எல்லோரும் சொந்தமாக இருந்தாலும் கூட பார்க்கணும்னு நினச்சா தானப்பா பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொல்லுது நான் நம்புகிறேன், கேட்குறேன், நீ சொல்லுது நான் ஏற்றுக்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக போகணுன்னு நான் நினைக்கல. உண்மையான காதலை ஆதரிக்கக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். ஆனால் வந்து அந்த பையன் வந்து உன்னை கட்டிடுவானா வச்சுருவானா அதை யோசிச்சுப்பார். ஒரு வேளை ஏதாவது ஒரு மேடு படலன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா. அவங்க பணக்காரங்க, அதை வச்சு எப்படியாவது தொலைச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க குடும்ப நிலையும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வேணி பையனை பொண்ணை வந்து பார்க்கறதுக்கு வந்துடுறாரு ஐயா மச்சான். வந்துட்டு மாமா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு வேறு ஒருத்தனை விரும்புகிறான், ஆனால் இந்த பிள்ளை தான் கெட்டோன்னு ஆசையோடு வரானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு, ஏம்மா காஃபி கொண்டு கொடுமா அப்படிங்கிறாங்க. கொடுக்க முடியாது வைக்க முடியாதுங்கிறாங்க. கொண்டு கொடுமா, கொடுத்துட்டு மட்டும் வந்துடு, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டு வராங்க. ரொம்பவே பிடிச்சி போகுது. பிடிச்ச பொண்ணு மாமாட்ட சொல்கிறாங்க, மாமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு உங்கள் பொண்ணை வேணி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை கட்டிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மருமகனே நாங்களும் உங்களுக்கு பொண்ணு தர ஆசை தான் அப்படிங்கிறாங்க. ஆசை தானா, ஏன் அப்புறம் என்ன, அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் பொண்ணு வேறு ஒரு பையனை விரும்புகிறான்னு சொல்கிறான், எங்களுக்கு மறைச்சிட்டு உங்களுக்கு கட்டித்தர விருப்பம் இல்லை, ஏன்னா அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, வேறு இடத்துல பொண்ணு பாருங்கள், அவர் பையனை விரும்புகிறான், அது நடக்கும் நடக்கலை ரெண்டாவது தெரியல, ஆனால் அவளுக்கு எதிரான முடிவுகளை எங்களால் எடுக்க முடியல, ஒரே பொண்ணாக செல்லமாக வளர்த்த மருமகனே தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் சொந்த மருமகன் அதை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மாமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லிட்டீங்களே, நான் வந்து அவன் மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டேன், இப்போ கூட ஒன்றும் சொல்லலை, அவளுக்கு என்றைக்கு என்ன வேணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நாங்கள் இருப்பேன், மற்றபடி அவள் ஆசைக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே வேணிட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா, உன்னால் வந்து அந்த பையனோட மனசை நான் காயப்படுத்துன மாதிரி காயப்படுத்திட்டேன், நீ வந்து அந்த பையனை கட்டுவியா கட்டாமல் இருப்பியா எனக்கு தெரியாது, ஆனால் வந்து அந்த பையன் ஒன்று ஒரு நல்லா விரும்புகிறான், அந்த மாதிரி ஒரு பையனை வந்து உன்னை விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடச்சின்னா நல்லாயிருக்கும், நம்ம விரும்புவதை காட்டிலும் நம்மளை யார் விரும்புகிறாங்களோ அவங்க கூட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை அவங்கள மாதிரி சிறப்பாக யாருமே பார்க்க முடியாது, அதை மட்டும் மனசில் என்றைக்குமே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே குமாருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை நீ கட்டுவோன்னு சொல்லிட்டு இருந்தார்ல ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கவர்மெண்ட் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு வந்து என்ன கட்டி வைக்கணும்னு இவங்களுக்கு ஆசை, நான் அவருக்கும் ஆசை, ஆனால் வந்து எங்கள் அப்பா பேசி புரிய வச்சுட்டாங்க, எங்கள் அப்பாட்டையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற. அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்களும் உங்கள் வீட்டில் சொல்லி என்னை வந்து பொண்ணு கேட்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் குமார் நினைக்காங்க, இப்போ தான் நம்மளுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம், பொண்ணு வேறு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல, இவ்வளோ தான் கட்ட முடியுமா இல்லை அங்கே தான் கட்டணுமா, ஏற்கனவே ராஜு ஓடி போயிட்டா, அத்தையும் ஓடி போயிருக்காங்க, வீட்டில் ரொம்ப இதாக இருக்குது, இது போக வந்து நம்மளும் வந்து இவ்வளோ நம்ம கூட்டு போயிட்டோன்னா அதுக்கும் பிரச்சனையாயிருமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இந்த வேணி கூட படித்த பொண்ணு தான் வந்து இப்போ நம்ம குமாருக்கு பார்த்த பொண்ணு. இந்த பொண்ணு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க வேணிக்கு. உடனே என்ன சொல்லு எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற. சொல்லுடி சூப்பர் டி அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை எனக்கு இந்த ஊரில் பார்த்துருக்கு அப்படிங்கிறாங்க. என் ஊர் மாப்பிள்ளை கூட அந்த ஊர் தான் அப்படிங்கிறாங்க. என்ன உன் மாப்பிள்ளைக்கு அந்த ஊர் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை பேர் என்னது, அவங்க என்ன செய்கிறாரு மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது, டிகிரி முடிச்சிருக்கிறாரு, மற்றபடி ஒரே பையன் அப்படிங்கிறாங்க. ஒரே பையன், நம்ம மாப்பிள்ளை ஒரே பையன் தானே அப்படின்னு சொல்கிறேன். யார் ஃபேமிலி என்னன்னு கேட்கும்போது சக்திவேலோட பையன் பேர் குமார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வேணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்கு, இன்றைக்கி தான் பொண்ணு பார்த்தாங்க அவங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இருந்து 1 வருஷம் ஆகலைனால என்ன அங்கே கூட்டி போயிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, ஹைட்டு வெயிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ரொம்பவே அழுகிறாங்க. ஆகா இந்த குமார் வந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொன்னது இவங்க வந்திருக்காது அப்படி சொல்லியிருக்கானா, இதை கூட நம்மகிட்ட சொல்லலை, நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவோம், நல்லா வாழ்க்கை சங்கடப்படுவேன், அப்பா சொன்னது இப்போ தான் என்ன வருது, நம்மளை விரும்புகிறவங்க வாழ்க்கை கொடுத்தா நம்ம நல்லா இருப்போம், நம்ம விரும்புகிறவங்க வந்து நம்மளை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு மாதிரி அப்பா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் நினைக்காங்க. குமாருக்கு ஃபோன் அடிக்காங்க. குமார் கல்யாணம் தான் சிறப்பாக வேலை நடக்கா அப்படிங்கிறாங்க. உடனே வேணி யார் சொன்னால் என்ன சொன்னா அப்படிங்கிறாங்க. எல்லாமே தெரியும், உனக்கு பார்த்துருக்க பொண்ணு அவள் என் கிளாஸ்மேட்டு சரியா, அவள் எனக்கு டியர் ஃப்ரெண்டு, அவளே சொல்லிட்டா இந்த மாதிரி மாப்பிள்ளை பேர் தான்னு சொல்லிட்டு, எனக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அங்கே பொண்ணை பார்த்துட்டு இங்கே என் கூட வந்து என்கிட்ட டூயிட்டு பாடிட்டு நீ போயிட்டுருக்க, ஏன்னா நாளைக்கு வந்து என் கூட வாழ்ந்துட்டு அவளை கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவேன், நான் தான் தெருவில் இருக்கணும், சரி வராது, இதோட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேணி அப்படிங்கிறாங்க. இல்லை
அவளை நான் வந்து நாள் வச்சா கூட நான் உன்னி தான் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. சூப்பரு, என் ஃப்ரெண்டை நாள் வை, என்ன கட்டுவேன்னா இந்த வேலைக்கெல்லாம் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் குமாருக்கு பயங்கர இதாக இருக்குது. இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எப்படி இவட்ட பேசணும்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. நம்ம பேசாமல் வீட்டில் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா, அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் செய்ய வேண்டாம், நாலு இது வைக்க வேண்டாம்னு சொல்லிடுவோமா அப்படி இப்படின்னு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சக்திவேல் ஃபோன் அடிக்காங்க குமாருக்கு. டேய், நாளை கழிச்சு உனக்கு நாள் வைக்கணும், உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாடா, ஜாதகத்தை பார்க்கும்போது நாளை கழிச்சு நல்ல நாளாக இருக்குது, அதனால் நாள் வைக்கணும், எல்லாத்தையும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாரு சக்திவேல்கிட்ட, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நம்ம பையனுக்கு கல்யாணம், நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வர போகிறா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நம்மளே இப்போ தான் கல்யாணம் முடிச்சு மாதிரி இருந்துச்சு, நம்மளுக்கும் பெரிய பிள்ளைல ஆகிட்டு டபார்னு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம், அது நினைக்கும் போது தானே ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாடா தம்பி, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் குமாரை ரொம்ப கண்காணிப்பாக வச்சுக்கணும், கல்யாணம் முடிவு வரைக்கும் வெளியே அனுப்பிவிடாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் வச்சுக்கணும்னே அப்படி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கல்யாணத்து நாள் வைக்க எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் வீட்டில் வந்து மீனா நல்லா சமையல் எல்லாம் வேலைகள்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு டேஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. டேஸ்ட்லாம் செமையாக இருக்குது. உடனே பாண்டியன் எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பெரியவங்களாம் வாங்க, என் சம்மந்தாரருக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள், அதுக்கு எங்கள் வீட்டில் விருந்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. நிறைய பெரியவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே கடவுளை வேண்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளெல்லாம் வேண்டதுக்கு மீனா எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. உடனே மீனா வந்து ஏற்பாடு பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க மீனாட்ட, ஏம்மா அவங்க அப்பா பிறந்தநாள் நீ சிறப்பாக இருக்கும் பாரு, எவ்வளோ பெரியவங்க வராங்க பாரு, அவ்வளோ பேரும் சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பா வாழ்த்துவாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமயில் நினைக்காங்க, மாமாவும் ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா மாமா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மாமாவுக்கு வந்து நம்மளோட மீனாவை தான் பிடிக்கா, அப்படி மீனா அப்படி என்னத்தை செஞ்சிட்டா, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணுன்னா வந்து மீனாவை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுதாங்களோ, நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், உங்களை கேட்காம வந்து மளிகை சாமான் கூட வேறு கடையில் வாங்க போகிறாங்க வைக்காங்க, உங்கள்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, அத்தையும் இவங்களும் சேர்ந்து மறைக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் ஒன்றுமே சொல்லலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராஜ் வந்துடுறாங்க. என்னக்கா வீட்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, தடப்படலான வாசனெலாம் வருது அப்படி அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள்னு சொன்னோம்ல அப்படிங்கிற. ஆமாம், இன்றைக்கி எங்கள் அப்பா பிறந்தநாளுக்கு இங்கே எல்லாருக்கும் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாக்கா, சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ உள்ள போய் சமையல் கட்ட போய் பாரு அப்படிங்கிறாங்க. சமையல் கட்டுக்கு போகிறாங்க. விதமாக சமைச்சு வச்சுருக்கு. இதை பார்த்தோன்னா ராஜுக்கு பயங்கர துள்ளாட்டம். அக்கா செமையாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க. கதிர், அண்ணி செம்ம வாசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அண்ணன் கூட சொல்லிச்சு, கோயிலுக்கு காலையிலே போனீங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் அப்பா பிறந்தநாளுக்கு பார்ட்டி இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்கள் அப்பா மட்டும் பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர், பேசலை, ஆனாலும் எங்கள் அப்பா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கணும்ல, அதான் பெரியவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து ஆசீர்வாதங்களாம் நினைக்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது போக மாமா தான் அந்த ஏற்பாடெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, அம்மாவும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. யார், எங்கள் அப்பாவா அப்படிங்கிறாங்க. பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அதான் வெளியில் மழை வருதோ அப்படிங்கிறாங்க. கதிரே, இது ஆடி மாதம், என்ன காற்றோட சேர்ந்து சின்ன சின்ன தூரல் வரும், சீசன் மாதிரி, அதனால் நீ அதை பற்றிலாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதானே, இல்லை நம்ம வீட்டு முன்னாடி மட்டும் சீசன் மழை வராது மணி, ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஒன்று நேரத்தில் பாண்டியன் வந்துடுறாரு. நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் பெரியவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுமா அப்படிங்கிறாங்க. ராஜி ஊற்றி கொடுக்குறாங்க, மீனாவும் ஊற்றி கொடுக்குறாங்க. சாப்பாடெல்லாம் செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்ருக்காங்க மீனா. அப்போ தான் தங்கமயில் நினைக்காங்க, எல்லோரும் இப்போ இது பண்ணிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தோன்னே சாமி கும்பிட்டு தான் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம சாப்பாட்டில் பூராமே உப்பை கலந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக உப்பை எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ எல்லாருமே சாமி கும்பிட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி உப்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடுறாங்க. இது உப்பு பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, அதுக்கு எல்லா சமையலும் கலந்துட போகிறேன், அவளை வேறும் சாப்பிட்டுட்டு வந்து இப்படி ஒரு சாப்பாடை போட்ட நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது போக அப்பாவுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்காது. எப்படியும் பாண்டியன் மாமா ஏசுவார், நான் இவ்வளவு சொல்லி பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக சாப்பாடு போட்டேன்னு சொல்லுவாங்க, அதனால் சரியே வராது, நம்ம எப்படியாவது உப்பு பாக்கெட்டு எல்லாத்தையும் தட்டிட வேண்டியதான், வச்சிட வேண்டியதான், எப்படியும் சாமி கூட போவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு உப்பு பாக்கெட்டு எல்லாம் உடச்சி ரூமில் தயார் நிலையில் வச்சுருக்காங்க. எப்படியும் சாமி கும்பிடும்போது எல்லோரும் கண்ணை மட்டும் தான் கும்பிடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே நேராக போய் நம்ம சமையலில் ஒரு எல்லாத்துலேயும் உப்பை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதே மாதிரி சாமி கும்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கோமதி கூப்பிட்றாங்க. ரைட்டு, உப்பு பாக்கெட்டு உழைச்சிட வேண்டியதானே, உப்பு பாக்கெட்டு உழைச்சி கையில் வச்சுருக்காங்க. அப்போ பாண்டியன் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. என்ன தங்கமயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஆகா, நம்ம உப்பு போட்டு இந்த சாப்பாடையே கெடுக்கலான்னு நினச்சோமே, அவங்க அப்பா பிறந்தனாலே நம்ம சீட் கெடுக்கலான்னு பார்த்தோமே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னவாமா அப்படிங்கிறாங்க. நீனுவாமா மூத்த மருமா நீனும் வரணும்ல அப்படிங்கிறாங்க. மயிலக்கா வாங்க அப்படிங்கிறாங்க. ஆகா, இன்றைக்கி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்றாங்க.
சாமி கும்பிட்டு சரிம்மா படப்புக்கு சாப்பாடு வைங்க அப்படிங்கிற சாப்பாடுலாம் வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சுட்டு சரிம்மா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாட்டை எடுத்து வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கும் மீனாவுக்கும் ராஜிக்கும் பயங்கர சந்தோஷம். இங்கே பயங்கரமான வயிற்றெரிச்சலாக இருக்குது தங்கமேலுக்கு. நம்ம எப்படியாவது சாப்பாட்டில் வந்து நம்ம உப்பை கலந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடலாம். அந்த மீனாவையும் அந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டோம்னா பாண்டிய மாமாவுக்கு ரொம்ப கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா எப்படி மீனாவையோ மற்றவங்களே ஏசுவாங்க. இந்த வீட்டில் பயங்கரமான பிரச்சனை வரும். நம்ம பெரிய ஆளாயிரலாம்னு நினச்சோமே, தங்கமேல் சமைச்சா கூட சூப்பராக சமைச்சிருப்பாளேன்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கா, சரி நானும் உட்காந்து சாப்பிட்றேன், மீனா நீங்கள் எனக்கு சாப்பாடு வை, நான் உங்கள் அப்பாவோட ஒரு வயசுக்கு மூத்தாள் தான், எனக்கு 50 வயசாகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க, டைம் டேபிள் போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு எல்லோரும் தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க, இது சமபந்தி போஜனம், நானும் இதை சாப்பிடணும், இதை சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பாவை நான் மனசார வாழ்த்தணும், அதனால் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பாண்டி அப்பா சாப்பாடு என்ன பிரம்மாண்டமாக இருக்குது, கோமதி ரொம்ப சூப்பராக மீனா சமைச்சிருக்காளே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அதான் மீனா வந்து இன்றைக்கி நான் சமைக்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா பிறந்த நாள் நான் தான் எல்லாம் சமைப்பேன்னு சொல்லி என்னை உள்ளவே விடலைங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா எல்லா சாப்பாடும் அதான் சமைச்சாலாம்? ஆமாம். இவ்வளோ பேருக்கு எப்படிமா சமைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இவ்வளோ பேருக்கு சமைச்சதில்லை, ஆனால் எங்கள் அப்பா பிறந்தநாள் நான் தான் சமைக்கணும்னு சொல்லி ஒரு உத்வேகமாக பண்ணேன், அதான் ராஜி கூட ஃபோன் பண்ணி வர சொல்லலைண்ணா அப்படிங்கிறாங்க. உன்னை அக்கா என்ன நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம்க்கா, நீங்கள் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் ராஜி, உனக்கு வந்து இன்ப அதிர்ச்சியாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இதை நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா நீனும் உட்காந்து சாப்பிட்ற ராஜி அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு வைக்கிறாங்க. மீனா மட்டும் சாப்பிடாமல் இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க நீ உட்காருமா, நாங்கள்லாம் சாப்பிட்டா நீ உட்காருமா அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கும் சாப்பாடு வைக்காங்க. மீனா சாப்பிட்டுட்டு உண்மையிலே நல்லா இருக்குதே அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வாழ்த்துறாங்க. உங்கள் அப்பா வந்து நீண்ட ஆயுள் வாழ்வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துறாங்க. உடனே எல்லாருக்குமே பழங்களை கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு வயிறார வாழ்த்திட்டு பழத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வீட்டில் இருந்து சாப்பிட்டு ஒவ்வொருத்தங்களாம் சாப்பிட்டு கையில் போகிறோம் பழத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இதை முத்துவேல் வீட்டு வாசலில் உட்காந்து பார்க்காரு. இவங்க குடும்பத்துக்கு என்னாச்சு, தெருவில் போகிறவங்கலாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கானுங்க, போகும்போது பழங்கள்லாம் கையில் கொடுத்து விடுவானுங்க, இந்த வீட்டுக்காரங்க லாட்ரி கட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. முத்துவேல் சொல்லாது அதான் தடை பண்ணிட்டாங்களா, எப்படி லாட்ரி விடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், இல்லைன்னா இவனுக்கு எதாவது பித்து பிடிச்சிட்டா, இல்லை இவனே ஒன்றா நம்பர் கஞ்சி போய் இவன் ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கான் அப்படிங்கிறாங்க. ஒரு வேளை ஹோட்டல் கிட்டலேருந்து வீட்டில் ஆரம்பிச்சிட்டாங்களே என்னமோ அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சாலும் செஞ்சுருப்பான், அவன் மளிகை கடை ஒழுங்காக ஓடலை, என்ன இந்த மாதம் பூரா கோயில் ஆஃபர், பெரிய ஆஃபர்லாம் நம்மளுக்கு தான் வரும்னு எதிர்பார்க்கேன், அதனால் அவனுக்கு ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன், அதான் இருக்கிற மளிகை சாமான்லாம் பொங்கி வாரவனுக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் போடலான்னு நினைப்பான்னு நினைக்கிறேன், அதான் கோயில் வாசலில் வந்து ஆட்களை திரட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருந்தான், சாப்பாடாக தான் போட்டு அனுப்புதான் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளை மறிச்சு வாயா அப்படிங்கிறாரு சக்திவேல். என்ன என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே என்ன ஹோட்டல் எதுவும் வச்சுருக்கானா பாண்டியா அப்படிங்கிறாங்க. ஹோட்டல்லாம் கிடையாது, அவர் சம்மந்திக்கு பிறந்த நாள், அதனால் அன்னதானம் போடுதாரு. சம்மந்திக்கு பிறந்தநாள் சாப்பாடு போடுதானே, யாருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த 2வது மருமக இருக்குல்ல மீனா, அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாளாம், 50வது பிறந்தநாளாம், அதனால தான் 50 பேருக்கு கூப்பிட்டு அன்னதானம் போடுதாங்க அப்படிங்கிறாங்க. இது வேறையா, வந்தது ஓடுகாலி, இது ஓடி போனதுக்கெலாம் இவன் சாப்பாடு போடுதான், சரி அவன் ஓடுகாலி அது மாதிரி தான் செய்வான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு ஓடினதே உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் மக கூட அங்கே தானே ஓடி போயிருக்கு அப்படிங்கிறாங்க போகிறவன். இதில் ரொம்பவே கடுப்பாக சக்திவேல் முத்துவேலுக்கு, டேய் பேசாமல் வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. ரொம்ப கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மாறி வந்து யார் ராஜோட சித்தி வந்து கேட்குறாங்க சித்தப்பாட்ட சாப்பிடுவாங்க அப்படிங்கிற. ஆமாடி உங்கள் நாட்டில் என்ன நடக்கலாம் தெரியாது, திங்கணும் அலைவ உனக்கு வேணும் நீப்பி திண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படி பேசினாலும் திங்காமையாக இருக்கீங்க, 3 நேரம் நல்லா வெக்கனையாக தின்னுட்டு தானே இருக்கீங்க, நான் சமைக்கன்னு சொன்னாலும் நானும் சாப்பிட மாட்டேறேன், எனக்கு வயிறு பிசிக்காதா அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடணும், நீ 30 நேரம் சாப்பிடுது அப்படிங்கிறாங்க. நான் சமைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ராஜோட அம்மா சொல்கிறாங்க, அவள் சாப்பிட்றதெல்லாம் குழந்தை கிண்டல் பண்ணாதீங்க, இப்போ வந்து குமார் கல்யாணம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் நீ நாளை கழிச்சு தான் நாளை வைக்க போகிற மாதிரி எல்லார்ட்டும் ஒரு ஆள்கிட்ட சொல்லியாச்சு, பொண்ணையும் சொல்லியாச்சு ஒரு நேரிலையும் சொல்லியாச்சு, நாளை கழிச்சு எல்லாம் பண்ணணும், இவ தான் பெத்த தாய்ங்கிற கணக்கில் இருக்க மாட்டேங்கா, நீங்கள் தான் நீ தாய்க்கு தாயான நிற்கணும் அப்படிங்கிறாங்க. அவனும் என் பையன் தானே, அதனால் ஒன்றும் இல்லை, மாரிக்கு வந்து எல்லா பண்பும் இருக்குது, அவள் என்ன வெளியே பேசுவா வேறு என்ன அப்படிங்கிறாங்க. இப்படியே இருந்தால் மருமக வர போகிறா, அப்பவும் இப்படியே பேசியிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அதுவும் சரி தான் ராஜி நம்ம பொறுப்பாரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க மாறி ராஜி அம்மாக்கிட்ட. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இங்கே தங்கமேல் ரொம்பவே கடுப்பில் உட்காந்துருக்காங்க. நம்ம எப்படியாவது சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டு இந்த சாப்பாடை வந்து கெடுத்துடலாம், வச்சிடலாம், என்னத்தையாவது பண்ணிடலாம், அசிங்கப்படுத்திடலாம், மாமாவும் கூப்பிடாமல் நினச்சா ஒன்றும் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்காங்க. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தங்கமேல் அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடி இன்றைக்கி சூப்பராக ஒரு கதை செய்ய சொன்னேன், ராஜீவ் நம்ம மீனா வந்தோட அப்பாவுக்கு பிறந்தனால அதில் நான் உப்பள்ளி போட போகிறேன், சாப்பாடே வந்து உப்பு கைக்கு போகுது, மாமா காரி துப்பு போகிறாரு, அதுபோக எல்லாருமே வந்து மீனா அப்பாவை ஏசிட்டும் மீனாவையும் ஏசிட்டு போவாங்க, இந்த வீட்டில் வந்து
தங்கமேல் சமைச்சிருந்தோன்னா தேனமுதமாக இருந்திருக்கும். இந்த பிள்ளை சமைக்கனாலும் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் வாழ்நாள்லேயே இந்த மீனா சமையலை பற்றி நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு மாமா சொல்லுவார், ஏசுவார்னே. இந்தியா சின்னாச்சு அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே சொதப்பிட்டுமா அப்படிங்கிறேன். சொதப்பிட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் கூட வந்து ஒரு உப்பு பாக்கெட்டை மெனக்கெட்டு எடுத்துக்கொண்டு தனியாக வச்சுருந்தேன். எப்படியும் இங்கே சாமி கும்பிட போவாங்க, அந்த கேப்பில் வந்து நான் கலந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அது சொதப்பிட்டு அப்படிங்கிறேன். ஏன்டி உப்பு போட்டால் தான் உப்பு வைக்குமே அப்படிங்கிறாங்க. எங்கம்மா உப்பு போடணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து தங்கமேலு வந்து நீ தாம்மா மூத்த மருமக வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லி மாமாவும் கூப்பிட்டாங்க, அத்தையும் கூப்பிட்டாங்க. அது போக சொதப்பிட்டுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இது ஒரு பயங்கரமான வாய்ப்பு இல்லாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்படி ஆயிடுச்சு, அடுத்தாப்புல என்னம்மா செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரி சரி நல்லா யோசனை பண்ணி சொல்லுதேன், அடுத்தாப்புல எதுவும் வாய்ப்பு வராமையே போயிடும். ஆனால் சம்மந்தி பிறந்தநாளை கொண்டாட தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஓம் பிறந்தநாள் எப்போம்மா அப்படிங்கிறாங்க. என் பிறந்தநாளுக்கு இப்போ ஒரு வாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ஓம் பிறந்தநாள் இங்கே சிறப்பாக கொண்டாட வைக்க போகிறேன். அன்னைக்கு வந்து இந்த வீட்டில் நான் வந்து எத்தனை பேர் சமைச்சு கொடுக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, அப்படி நீ பண்ணுவேன் உங்கள் மாமன் சம்மதிப்பாரா அப்படிங்கிறாங்க. ஏன் நான் தானே மூத்த மருமக, சம்மதிச்சு தானே ஆகணும், அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ, இதனால் வேறு பிரச்சனை வராமல் அப்படிங்கிறாங்க. வேறு பிரச்சனை என்ன வரப்போகுது, மீனா ஓடி வந்தவா, நான் வந்து இவங்க சொல்லி அரேஞ்ச் மேரேஜ் கட்டினவா, என்னோடய பெற்றவங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதா, நான் அதை சொல்கிறேன். இந்த மாதிரி எங்கள் அப்பா பிறந்தநாளுக்கும் எங்கள் அம்மா பிறந்தநாளுக்கும் இங்கே நான் அன்னதானம் போட போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு மாமா நினச்சிவாங்க, மளிகை சாமான் தரத்தை நினச்சிவாங்க. நான் இதை விட 100 பேருக்கு பண்ணிட்டு போகிறேன், அவளால் 50 பேருக்கு தான் சமைக்க முடிஞ்சிச்சு, நான் 100 பேருக்கு சமைச்சு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணுடி, ஆனால் எதை பண்ணாலும் வந்து ஒன்று தான் பெருசாக நினைக்கணும், அந்த மாதிரி பண்ணு, அப்படின்னா தான் அந்த வீட்டில் நீ வந்து பெரிய ஆளாக வருவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இனிமே பாரு நான் ஏட்டிக்கு பூட்டி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து பாக்கியத்தோட மகா சரியா, பாக்கியம் என்னெல்லாம் செய்வாளோ அத்தனையும் நீ செய்யணும் சரிதானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்படியாவது அந்த வீட்டில் பெரிய ஆள் வரணும், முடி உன் கொடி தாண்டி அங்கே பறக்கணும் அப்படிங்கிறாங்க. என் கொடி தாம்மா பறக்கணும், இன்றைக்கி என் கொடி வந்து தலைகீழ போயிடுச்சு, இனிமேல் நான் அப்படி விட மாட்டேன். பாருமா உன் பிறந்தநாள் இன்னும் 1 வாரத்தில் தான் வருது, நான் 1 வாரத்தில் இப்போயுமே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், என் வீட்டுக்கார்ட்டேருந்து ஆரம்பிக்கேன் அப்படிங்கிறேன். ஆமாடி நீ பொம்பளை மந்திரத்தை வச்சு உன் புருஷனை முதல்ல கவர் பண்ணால் தான் அந்த வீட்டில் எல்லாமே நடக்கும். உன் புருஷன் வந்து இன்னும் கல்யாணம் முடிச்சு பாருங்க சின்ன பையன் மாதிரி நடக்காருங்க, ஆனால் அது சரி வராது, தலையணை மந்திரத்தை வச்சு தான் நீ கவுக்க முடியும், அதை கவுத்து உன் கையில் கொண்டு வா. அதுக்காக வந்து என் மாமனாருக்கு மாமியாருக்கு இந்த வீட்டில் பிறந்தநாளை கொண்டாடியே ஆகணும்னு சொல்லி ஓம் புருஷன் அடம் முடிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த செந்தில் பையன் வந்து ஊமை பையன், அந்த பையலே எதுவுமே சொல்லாமல் அந்த மீனா அந்த வீட்டில் பிறந்தநாளை பயங்கரமாக கொண்டாடியிருக்கா அப்படிங்க நீ சொல்லுத. ஆனால் வந்து உன் புருஷனை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீ எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் குமார் ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்காரு. இந்த பொண்ணை நம்ம கட்டினா நம்ம காதல் பண்ணுறவளை வந்து நம்ம விடுத மாதிரி ஆயிருமே, என்ன பண்ணுறது, ஒரு வேளை வந்து நம்ம இவ்வளோ கல்யாணம் முடிச்சோன்னா அந்த பிள்ளை எதுவும் பண்ணிக்கிடுவாளோ வச்சுக்கிடுவாளோ அப்படின்னு நினைக்காரு. இன்னொன்று நினைக்காரு, இவளுக்கு வந்து நம்ம நாள் வச்சது தெரிஞ்சிருச்சு, ஒரு வேளை வந்து நம்மளை வேண்டான்னு முடிவெடு போகலாம் அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தில் இருக்கார். இந்த சூழ்நிலையில் குமார் பல வாட்டி வேணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வேணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, இன்னும் வந்து இந்த பொண்ணு நம்ம கட்டக்கூடாது, நம்ம வேணி தான் கட்டணும் அப்படி இப்படின்னு நினைக்காங்க. அப்பாவும் நம்ம சித்தப்பாவும் நம்ம பெரியப்பாவும் ரொம்ப வருத்தப்படுவாங்களே, ஏற்கனவே ராஜி நம்ம வீட்டிலேருந்து ஓடி போயிட்டான், அத்தையும் ஓடி போயிருக்காங்க, இப்படி ஓடி போயிட்டேன், இந்த ஓடி போன குடும்பமே ஊரில் பூரா பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அப்பா மனத்தை காப்பாற்றணும், சித்தப்பா மனத்தை காப்பாற்றணும், நம்ம இந்த பொண்ணை தானே கட்டணும் அப்படின்னு நினைக்காரு. இன்னொரு புறம் அந்த பொண்ணை மறக்க முடியாமையும் ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கார். இங்கே வேணி வந்து நினைக்காங்க, இவன் வந்து நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு வேறு பொண்ணே பார்க்க ஆரம்பிச்சிட்டான், இன்னும் வந்து இவனை நம்பிட்டு நம்ம இருக்கக்கூடாது, நம்ம சொந்த மச்சான் நம்ம வேணும்னு ஆசைப்படுறாரு, நம்மளை கட்டினா நல்ல வைப்பார் நம்ம நம்பிக்கை இருக்குது, அப்பா சொன்னதை தான் நம்ம கேட்கணும், இன்னும் வந்து நம்ம அப்பாட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் சொல்கிறத நான் கேட்கம்பா, நான் மச்சானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. எங்கள் பொண்ணு வந்து உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாம்மா, என்றைக்கு வரணும், என்றைக்கு பரிசம் போடணும் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ள மனசு மாறதுக்குள்ளே இன்றைக்கே பரிசம் போட்டுருவோம், நீங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வாங்க, நீ சாயந்தரம் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து எலுமிச்சம்பழத்தை கொடுத்து பரிசம் போட்டுடுறாங்க. போட்டுட்டு சரி இத்தனாம் தேதி நம்ம கல்யாணம் வச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க வேணி, நான் சொல்கிற கல்யாணம் அதே டேட்டில் குமார் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்க அதே டேட்டில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை சொல்கிறாங்க. உடனே சரி அதே டேட்டில் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இங்கே குமார் நினைக்கிறாரு, நம்ம வந்து அவ்வளோதான் கட்டணும்னு நினைக்கிறாரு. உடனே வேணி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் வச்சுருக்க அதே தேதியில் எனக்கு கல்யாணம், என் கல்யாணத்துக்கு நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே ஓஹோ உன்னால் வர முடியாது, உனக்கு அன்றைக்கி தானே கல்யாணம் அப்படிங்கிறாங்க. வேணி அப்படியே முடிவு எடுத்துடாத, நான் நீ தான் கட்ட போகிறேன் வைக்க போகிறேன், நான் கல்யாணத்துக்கு இங்கே இருக்க மாட்டேன், எப்படியாவது வந்துடுவேன், கல்யாணம் அன்றைக்கி நான் வந்துடுவேன், நீ உனக்கு என்ன கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இப்படி எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கீங்க, கல்யாணத்தை நீ தான் வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு, நான் உனக்கு பார்க்கப்பட மாட்டேன், நீ வேறு பொண்ணை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. குமார் சரி ஏதோ விருப்பில் பேசுகிறா, நம்ம நேரில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போகிறாங்க. அங்கே விசாரிக்கும் போது தான் தெரியுது வேணி வீம்புக்கு வந்து சொந்த மாப்பிளைக்கு கல்யாணம் முடிக்குன்னு சொல்லி சம்மதிச்ச மாதிரி தெரியுது. இந்த சூழ்நிலையில் நம்ம கல்யாணத்துக்கு முந்தின நாள் வந்து நம்ம எப்படியாவது வேணியை கூட்டி கல்யாணம் முடிச்சிடணும், கல்யாணத்தன்னைக்கு முந்தின நாள் நம்ம மண்டபத்தில் வந்து பேரணும் வழியே அப்படின்னு சொல்லிட்டு மனசுங்க நினைக்காரு. இந்த சூழ்நிலை கல்யாண ஏற்பாடுகள் இங்கே சீக்கிரமாக வச்சு பயங்கரமாக நடந்துக்கிட்டு கொஞ்ச நாளில்
நடக்க இந்த சூழ்நிலையில் மண்டபத்திலேருந்து தப்பிச்சு போகிறாரு குமார். இந்த சூழ்நிலையில் வேணி வீட்டுக்கு போகிறாங்க. வேணி சொல்லுதாங்க, இந்த மாதிரி ஒன்றையும் நான் கட்டவே மாட்டேன், எங்கள் சொந்த மச்சான் தான் கட்டுவேன், ஏன்னா நீ பொண்ணு வேணும்னா ஒன்று இந்த மாதிரி வேறு பொண்ணை கட்டிக்கல, அதே பொண்ணை கட்டிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கல்யாணத்தை விட்டு வந்துட்டேன், இன்னும் வந்து பொண்ணு வேண்டாம்னு சொல்லிவிட்டு பொண்ணு வீட்டுக்கும் லெட்டரும் போட்டேன், அது போக எங்கள் வீட்லேயும் ஒரு ஆள்கிட்ட மூலமாக சொல்லி விட்டேன், நான் வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறாரு குமார். இனி என்ன நடக்கும் குமார் வாழ்க்கையில், குமார் பெரியப்பா சித்தப்பா இனி என்ன செய்வாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.